சென்னையில் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நிலையில் பார்க்கலாம். எங்கெங்க வச்சிருக்காங்கன்றது, யார் யார் வச்சிருக்காங்கன்றது கண்டிப்பா எஸ்கேப் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் சரி, நான் பர்டிகுலர் எதிர்கட்சின்றது இல்லை. யார் கருப்பு பணமோ அதே போல வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு பேரிடியுது. அதனால இப்போ என்னன்னா திமுகவுடைய நிலையும் சரி, அதே போல கூட்டணி கட்சி நிலையும் சரி, இப்போ வாக்குகள் கேட்கறதை விட அவங்களுடைய ஒரே எண்ணம் பணமூட்டையை தூக்கின்னு ஊர் ஊரா எஸ்கேப் ஆகிற வேலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அதனால அவருடைய தந்தை யார், திமுக தலைவர் ஸ்டாலினுடைய தந்தை திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் பராசக்தி ஒரு படத்தில் பாடுவார், ஓடினால் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் தான் சொன்ன பத்தியா. அது மாதிரி இப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் பணத்தை மூட்டையை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அடுத்தது யாரு யாரு இல்லை, அதாவது ஏட்டிக்கு போட்டி என்பது எப்போதுமே கூடாது. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அது மதிக்கப்படணும். எனவே மதத்தை நம்ம டச் பண்ணவே கூடாது. மதம் என்பது அவங்களுக்கு ஒரு வழிபாடாக இருக்குது. அவருடைய அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் மதங்கள். எனவே அதை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலோ இல்லை ஒரு வேறு வகையான வழியிலோ அதை அவமதிக்கின்ற வகையில் யாருமே பேசினா அது யாராக இருந்தாலும் அது தவறு தான். எனவே அதற்காக போயிட்டு பெரியார் சிலை ஏட்டிக்கு போட்டி உடைப்பது என்பது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் உடைத்தாலும் சரி பெரியார் மதிக்கப்பட வேண்டிய அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வீரமணி திக தலைவர் திரு வீரமணி அவர்கள் யாராக இருந்தாலும் சரி தெய்வத்தை நிந்தனை செய்யக்கூடாது, தெய்வத்தை நிந்தனை செய்யக்கூடாது. எனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் அண்ணாவுடைய தத்துவம். எனவே அவரை பொறுத்தவரை தேவன் இருக்கிறான் என்றுதான் அவருடைய அந்த கொள்கையும் கூட. அப்படி இருக்கும்போது இவர் அந்த தெய்வத்தை நிந்தனை செய்வது என்பது யாராலுமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் பொதுமக்கள் கருதுகின்றார்கள். எனவே அந்த வகையில் அவர் சொன்ன கருத்து தெளிவாக இருக்கு. ஒரு மதத்தையும் சரி அதே போல ஒரு தெய்வத்தையும் சரி இழிவுபடுத்துகின்ற வகையிலே அவருடைய பேச்சு இருந்தது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒன்று. இரண்டாவது, அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் இடத்துல அந்த கருத்தை போய் அவங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கு எல்லாருக்குமே தெரியுது அவர் தெய்வத்தை பழிச்சிருக்காரு, அதே போல மதத்தை பழிச்சிருக்காரு. இவர் சொல்றாரு அப்படி பேசியிருந்தால் என்ன, பேசிதான் இருக்காரு அவரு. எனவே இப்படி ஒரு நிலை எப்படிப்பட்ட நிலை என்பது தயவுசெய்து பாருங்க. அதாவது குடும்பம்லாம் கோயிலுக்கு போனோம், எல்லாம் சாமி கும்பிடணும், விழுந்து கும்பிடணும். ஆனா உள்ள ஒரு வேஷம் வெளியூர் ஒரு வேஷம், இதுதான் ஆமா ஆமா இவ்வளோ ஒரு வேஷம் வெளியூர் வேஷம். திருநூறு வச்சா வெளியில் அழிக்கிறது, உள்ள போய் பட்டை போட்டுக்கிறது, உள்ள போய் பட்டையை போட்டுட்டு முழுமைய அளவுக்கு உட்காந்துட்டு ஜபம் பண்றது, சாமி கும்பிடுறது, எத்தனை வேலையும் சர்வசாதாரணமாக திமுக நடக்குது. ஸ்டாலினும் உள்ள செஞ்சிட்டு இருக்காரு, வெளியில வந்தாதான் அழிச்சு வர்றாரு. எதுக்கு இந்த நடிப்பா? உலகமாக நடிப்புடா சாமி. அதான் நான் சொல்ல புதிய பறவையில் அப்பா அது சிவாஜி கணேசன் சொல்லுவார், நடிப்பா இது வருது எல்லாம் நடிப்பான்னு வரு. அந்த மாதிரி இப்ப திமுகவே நடிப்பான்ற மாதிரி ஆயிப்போச்சு. பெரியார் சிலையை உடைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளரிடம் பேசி வருகிறார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் முழு சாராம்சத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம்.